இப்போது நம்ம கேஷ் டேப்பில் என்னென்ன டீட்டெயில் காமிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம போன ரெக்கார்டில் கிரியேட் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து ஆக்சுவலாக இங்கே 2700 கலெக்ட் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து பேசிக் சர்வீஸ் சார்ஜ் ரூ. 650 கலெக்ட் பண்ணியிருந்தோம். இது வந்து இன்றைக்கி ரெடி பண்ணது அப்படிங்கிறனால கேஷ் டேப்பில் டுடேஸ் டிரான்சாக்ஷனில் காமிக்கும். பார்த்துட்டிங்களா, ரூ. 2200 நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண எந்த சர்வீஸ்க்காக நம்ம கலெக்ட் பண்ணோம், அது ஃபைனல் காஸ்ட். அட்வான்ஸ் வாங்கியிருந்தோம்னா அட்வான்ஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லி இங்கே காமிக்கும். ஆக்சுவலாக இந்த ரெக்கார்டில் பார்த்துட்டிங்கன்னா அட்வான்ஸ் வந்து நேற்றே ரிசீவ் பண்ணியிருந்தோம். இதில் வந்து ₹1000 வந்து இந்த ₹500 வந்து ஆல்ரெடி ரிசீவ் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து அது நேற்று டேட்டில் வந்து காமிச்சிருக்கும். ஸோ இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ரிப்போர்ட்ஸில் போயிட்டு டேட் வைஸ் ஃபில்டர். இப்போ நம்ம நேற்று கலெக்ட் பண்ணியிருக்கோமா, ஸோ 19/7 இன்றைக்கி வரைக்கும் டீட்டெயில்டு சம்மரியில் போய் ஜென்ரேட் ரிப்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னோம்னா நமக்கு இந்த இடத்துல காமிக்கும். பார்த்தீங்களா, அட்வான்ஸ் ரிப்பேர் நேற்று வந்து ₹500 கலெக்ட் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி 2200 கலெக்ட் பண்ணியிருக்கோம். அது போக நம்பர் 3க்கு வந்து ₹250 கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே டீட்டெயில் தான் உங்களுக்கு ரிப்பேர் ஸ்டாப்லேயே இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டோட்டலாக காமிக்கும் கலெக்டட் 2700 அப்படின்னு. ஆனால் ரிப்போர்ட் ஸ்டாப்பில் உங்களுக்கு அது தனித்தனியாக பிரித்து காமிக்கும். அவ்வளோதாங்க வித்தியாசம். சிம்பிளாக தான் யூஐ டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.